ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 2ல் எபிசோட் 24 குரியன்ஸ் டெஸ்பரேட் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் பேட்டில். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா போன தடவை நடந்தது பார்த்தீங்கன்னா மேட்ச்சு அதை தான் வந்து காட்டுவாங்க. இதில் நம்ம வெற்றிகரமாக நம்ம கோகு வந்து ஜெயிச்சிருக்கோம் செய்வார். இப்போ ஒரு வழியாக வந்து 8 பேருக்கு போட்டி எல்லாமே முடிஞ்சு இப்போ 4 பேர் வந்து செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்களாம். இந்த 4 பேரில் ஜெயிக்கிற 2 பேர் தான் வந்து ஃபைனலில் போய் அதில் வந்து வின்னர் யாருன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிர்லின்னு கோகு இவங்க 2 பேரும் மேலே நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு அம்பையர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து செமிஃபைனலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து இன்டர்வியூ பண்ணுவாராம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம புல்மா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க டீம் எல்லாமே பயப்படுறாங்க. ஆகா, இவனுக்கு மறுபடியும் வால் வந்துருச்சு. ஏன்னா இவன் பௌர்ணமி அதாவது பௌர்ணமிக்கு வந்து மிகப்பெரிய வந்து இதாக மாறுவான் பார்த்தீங்களா. ஸோ அந்த மிருகமாக இவன் மாறிடுவானே, இனிமேல் இது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இவங்க ரொம்பவே வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நமக்கு இந்த வால் உனக்கு எப்படி கோக்கு வந்துச்சு, இதெல்லாம் நீ என்ன பண்ண, இது இத்தனை நாள் எங்கே வச்சிருந்தா அப்படின்னோடனே, இல்லை இது என்கிட்ட முன்னாடியே இருந்துச்சு, நடுவில் எங்கேயுமா காணா போயிடுச்சு, இப்போ மறுபடியும் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு ரொம்பவே வெள்ளந்தியான பதில் சொல்லிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம அம்பையர் வந்து கேட்பா அப்படி இவங்க 2 பேர்ட்டையும் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாரா, நீங்கள் பார்க்க ரொம்பவே சின்ன பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு சரியான வயசு தான் என்ன, கிர்லினுக்கு வந்து வயசு 13ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் கோகு உங்களுக்கு வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு மைக்கை காட்டும். அப்படி அதை பார்த்துட்டு கோகுக்கு வந்து ஆமாம் இது எனக்கு என்ன சாப்பிட கொடுக்குறீங்களா அப்படிம்பாரு. ஏன்னா கோகுக்கு வந்து மைக்குன்னா என்னன்னு தெரியாதுங்க. இதை கேட்டவுடனே சுற்றி உள்ளவங்க எல்லாம் உளுந்து சிரிப்பாங்க. உடனே நம்ம கிர்லின் சொல்லுவார், டே அசிங்கப்படுத்தாதரா, இது பேர் மைக்கு, இதில் தான் நம்ம பேசுனா சத்தம் வெளில நல்லா கேட்கும், நீ கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னோடனே நம்ம கோகு வந்து பதில் சொல்லுவார், எனக்கு வயசு வந்து 12 அப்படின்னோடனே நம்ம கிர்லின் கேட்பாரு, டே உனக்கு வயசு 14 தானடா சொன்னா அப்படின்னோடனே ஆமாம் நானும் அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்மளோட ரோஷி வந்து அன்றைக்கி பாடம் கற்றுக் கொடுத்தாருல கணக்கு பாடம், அதில் வந்து 11க்கு அப்புறம் 12 வந்தது. ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன், 11க்கு அப்புறம் 12 இருக்கிறது தெரியாமல் 13 14ன்னு என்ன ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் தெரில, இப்போ எனக்கு சரியான வயசு 12 அப்படின்னு சொன்னோடனே நம்ம கிர்லின் சொல்லுவார், என்னது வயசு 12 அப்போ நீ என்னோட சின்ன பையனாடா அப்படிம்பாரு. அப்போ உடனே கோகுடே நான் உன்னோட வயசில் தான் சின்ன பையன், ஆனால் நான் உன்னோட நல்லாவே வளர்ந்துட்டேன் பாரு அப்படிம்பாங்க. உடனே புல்மாவுக்குமே வந்து என்னன்னா, ஓ இவன் சின்ன பையன் தானா, அப்போவே நினச்சேன், நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புல்மாவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம அம்பையர் வந்து வால் பற்றி கேட்பார், கோகு இந்த வால் உங்களுக்கு உண்மையானதா, இது இத்தனை நாள் எங்கே வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது இது என்னோட உண்மையான வால் தான், இத்தனை நாள் இது எங்கேயோ போயிடுச்சு, இப்போ எனக்கு மறுபடியும் கிடச்சிடுச்சு, நீங்கள் நம்பலையா, இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் முன்னாடி வந்து அவரோட சாக்ஸை வந்து அவுத்து காட்டுவாருங்க. இதை பார்த்தோன்னே எல்லாரும் வாழை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு சிரிப்பாங்க. அப்போ உடனே இவங்களுக்கு கிர்லின் சொல்லுவாங்க, கோகு அதுக்கேட்டா இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, வால் இருக்குன்னா சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்படி காட்டுறா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல கோகு வந்து சொல்லிட்டு இருப்பாருங்க. இப்போ அடுத்ததான் நீங்கள் யாருக்கிட்ட இத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்தீங்க, நீங்கள் 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஓகே நீங்கள் எந்த அகாடமியில் ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ உடனே நம்ம கிர்லின் சொல்லுவார், இல்லை நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்தது வந்து மாஸ்டர் ரோஷி கிட்ட அப்படின்னு சொன்ன உடனேங்க இங்கே சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கிங் ஆகிடும். ஏன் அப்படின்னா மாஸ்டர் ரோஷிக்கிட்டே அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இந்த இது அதாவது இந்த மொத்த டோஜோ அந்த கலைகள் இருக்கு பாரு, அதுங்களுக்கே வந்து ஹெட்டுங்கிறது அவர் தானாங்க. ஸோ அப்படியாப்பட்ட மாஸ்டர் வந்து இன்னும் உயிரோடு இருக்காராங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அவரோட வயசுக்கு அவர் இந்நேரம் இறந்துருக்கணும், அவர் இன்னும் உயிரோடு இருக்காருங்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது, அவரோட ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க மாஸ்டரை பற்றி போல்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் வந்து நம்ம யமச்சா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம யமச்சா வந்து ஜாக்கி சான்ட்ட வந்து பேசிகிட்டு இருப்பா. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அங்கே பேசும்போது நம்ம ஜாக்கி வந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்படி கேட்டோன்னே யமச்சா என்ன மாஸ்டர் உங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை ஏன் அதை அப்படி என்ன பார்த்து அந்த கேட்குறோன்னே, நீங்கள் தானே உண்மையான மாஸ்டர் அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் இங்கே எதுக்காக இப்படி மறைச்சிக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் தான் வந்து உண்மையான ரோஷி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம யமச்சா வந்து சொல்லுவான். ஆனால் இவர் என்ன சொல்லுவார், இல்லை நான் வந்து மாஸ்டர் கிடையாது அப்படின்னோடனே என்ன பண்ணுவான், எனக்கு உங்கள் தலைமுடி நீங்கள் பண்ணுற குணம், நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட இது பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு கன்ஃபார்ம் தெரியுங்க, நீங்கள் மட்டும்தான் அந்த மாஸ்டர், இப்போ கூட உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நம்ம யமச்சா வந்து மாஸ்டரோட முடி இருக்குது பார்த்தீங்களா, அதை இழுத்து பார்க்கறதுக்காக வருவாங்க. ஆனால் மாஸ்டர் வந்து லைட்டாக மூமெண்ட்டை போட்டு அதை வந்து நகர்ந்துடவும் செய்வார். இப்போ வழக்கம் போல் அடுத்த ரவுண்டு வந்து போட்டி ஆரம்பிக்கும், செமிஃபைனல் போட்டி. இப்போ யாராருக்கு போட்டி ஆரம்பிக்கும்னா ஜாக்கிக்கும் அப்புறம் இந்த பக்கம் வந்து நம்மளோட மொட்டை கிர்லின் இருக்கான் பாருங்க, இவங்க 2 பேருக்கும் வந்து போட்டி ஆரம்பிக்கவும் செய்யுங்க. போட்டி ஆரம்பிக்கும் போது நம்ம அம்பையர் சொல்லிடுவோம், அப்படி போட்டி ஸ்டார்ட் மாதிரி உடனே ஜாக்கி வந்துட்டு, என்ன அவங்கள இன்டர்வியூ எடுத்தால் என்ன எடுக்க மாட்டியா, என்ன நீ எடுக்க வேணாம், என்னை பற்றி நானே எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பிடிங்கிட்டு நம்ம ஜாக்கி என்ன பண்ணுவார், என் பேர் ஜாக்கி நான் எப்போவுமே லக்கி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரேப் சாங்கை போடுவாருங்க. இதை பார்த்தோன்னே எல்லாரும் சுற்றி உள்ளவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அது மட்டும் கிடையாமல் கொஞ்சம் செத்த கழிச்சு என்ன பண்ணுவார், இவரை பற்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு, நான் பெண்கள் மத்தியில் பிரபலம், என்னை பார்த்து தானே எல்லாம் ஆளறானோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பாடிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போல்லாம் பாடிக்கிட்டு என்ன பண்ணுவார், டான்ஸ்லாம் போடுவார், யோ 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 அப்படிங்கிற மாதிரி டான்ஸ்
டான்ஸ் போடுவார். இதை பார்த்தோன்னே நம்ம கோகுவும் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தானே பிரபலம் ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகுவும் சேர்ந்துக்கிட்டு அவரோட வந்து ஆடவும் செய்வாருங்க. இப்போ ஒரு வழியாக வந்து இது எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ வந்து வழக்கம் போல் போட்டி வந்து ஆரம்பிக்கவும் போகுங்க. போட்டி ஆரம்பிக்கும் போது நம்ம கிர்லின் என்ன பண்ணுவார், வேகமாக வந்து பயங்கரமாக வந்து தாக்க வருவாருங்க. இதை நம்ம அழகாக அந்த ஜாக்கி என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு அடி கூட மேலப்படாதுங்க, எல்லாத்தையுமே வந்து அப்படியே அழகாக வந்து டாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. இப்போ என்ன பண்ணுவார், நீ உன்னோட இதை காமிச்சிட்டா நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக தாங்க, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக பவர் கொடுத்து ஒரு தட்டுவாருங்க. உடனே நம்ம மொட்டையாக இருக்கான் பாருங்க, அப்படியே பறந்து போய் செவுத்துல அடித்து அப்படியே கீழே விழுந்துருவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவன் நெத்தி முழுக்க அப்படியே ரத்தம் வந்து எல்லாம் அப்படியே அடிபட்டு வருங்க. இப்போ உடனே நம்ம கோகு சொல்லுவான், டே எழுந்துடுறா, என்னடா இங்கே வந்து படுத்துருக்க, அவர் அடிக்கிறத உன்னால் பார்க்க முடியலையா, நம்ம ட்ரைனிங் எடுத்தது உனக்கு ஞாபகம் இல்லையா, ட்ரைனிங்கில் அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்து, அவர் உன்னால் பார்க்க முடியும், அவரை பார்த்து அடி அப்படிங்கிற மாதிரி வந்து ஞாபகப்படுத்துவாங்க. என்ன பண்ணுவான், அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எழுந்திரிச்சு வரவும் செய்வாங்க. இப்போ அடிப்பட்டதோட எழுந்த நம்ம கிர்லின் சொல்கிறாரு, இவர் ரொம்பவே பலசாலியாக இருக்காரு, இவர்கிட்ட நான் என்னால் எப்படி ஜெயிக்க முடியுங்கிறதே தெரியல, இருந்தாலும் முயற்சி விடாமல் மறுபடியும் போராடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிர்லின் மறுபடியுமே எழுந்திரிச்சு அவர் அடிக்க போகிறாருங்க. இப்போ ரெண்டு பேரும் ஏர்லேயே சண்டை போகிறாங்க. ஆனால் ஒருத்தவங்க மேலே வந்து அடி விழுகுது, ஆனால் அதை பார்க்க முடியல, ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க, அந்த அளவுக்கு வந்து இவங்க மோதிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி உள்ளவங்களாம் ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, மேலே ரெண்டு பேர் அப்படியே மோதுவாங்க, மோதிக்கிட்டு ஒரு இடத்துல அப்படியே நிற்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிர்லின் கீழே விழவும் செய்வார். கீழே விழுந்தோடனே மறுபடியும் வந்து நம்ம அம்பேர் வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். கோகு கத்தவாரி, டே கிர்லின் எழுந்திரி, ஏன் அப்படி விழுந்துக்கிட்ட, உன்னால் முடியுண்டா கிர்லின் எழுந்திரினோடனே சுற்றி உள்ளவங்களாம் ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் நம்ம ஜாக்கி சொல்வார், இந்த அடிக்கப்போ அவனால் எழுந்திரிக்க முடியாது, இது கஷ்டம் தான், இதையும் மீறி எழுந்திரிச்சிட்டானா அது ரொம்பவே ஆச்சரியம் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பார். இப்போ என்ன பண்ணுவாங்க, எப்படியோ வந்து போயிட்டு இருக்கோம், கவுண்டிங் 9 10ன்னு என்ன வரத்துக்குள்ள நம்ம கிர்லின் வந்து எழுந்திரிச்சு நிற்பார். இப்போ அம்பேர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து வந்து ஆமாங்க இவ்வளோ நேரம் இங்கே என்ன நடந்ததுங்கிறது எங்கள் யாருக்கும் தெரில, அங்கே நடந்ததை வந்து எங்களால் பார்க்க முடியல, எங்களுக்காக அந்த வேகத்தில் என்ன பண்ணுனீங்கிறத சொல்ல முடியுமா அப்படிம்பார். அப்போ உடனே இங்கே என்ன நடந்ததுங்கிறத ரெண்டு பேரும் வந்து செஞ்சு காட்டுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜாக்கி வந்து அவனை உதைக்கிறதுக்காக வந்திருப்பார். அழகாக மொட்டையை வந்து அதுக்கு கீழே டாட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், கையில் குத்த வந்திருப்பான். உடனே நம்ம ஜாக்கி என்ன பண்ணுவார், அவன் கையில் வந்து எச்ச துப்பிடுவாருங்க. எச்சு துப்பினோடனே டி இவன் என்னடா அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கையை வெளியில் எடுத்துருவா. அப்படி வெளியில் எடுத்தோடனே அவன் என்ன பண்ணுவான், அவர் இங்கேருந்து அடிக்க வருவார். உடனே இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இப்போ யார் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ராக் பேப்பர் சிஸ்டர் வந்து போட்டு பார்த்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இது போட்டிருப்பா அப்படி பேப்பரும், அவருக்கு வந்து சிஸ்டரும் வந்திருக்கும், யாருக்கு நம்ம ஜாக்கிக்கு. இதனால் இப்போ நான் தாண்டா அவனை அடிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, இங்கேருந்து எம்பி என்ன பண்ணுவார், ஒரு உதச்சோடனே தான் என்ன ஆகும், அதை டாட்ச் பண்ண முடியாமல் இவன் வந்து கீழே விழுந்திருப்பான். இப்போ இங்கே நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரண் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அம்பேர்கிட்ட வந்து நடிச்சு காமிச்சிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ஜாக்கியும் வந்து அம்பேர்கிட்ட வந்து நடிச்சு காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து கரெக்டாக 0.02 செகண்டில் வந்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அம்பேர் பார்த்துட்டு இவ்வளோ ஒரு வேகமான சண்டையை நானே இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஓசோ இந்த ஒரு செகண்டுக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மறுபடியும் வந்து வழக்கம் போல் வந்து சண்டை ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 தடவை வந்து கிர்லின் தான் பயங்கரமாக வந்து அடிபட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ வேறு வழி இல்லை, இந்த வாட்டி நான் அவர் ஜெயிக்கிறதுக்கு என்னோட யுக்தியை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிர்லின் என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து ஒரு பேண்டிஸை ஒளிய வச்சிருப்பான், அந்த பேண்டிஸை எடுத்து போட்டுருவான் பாருங்க. உடனே ஜாக்கி என்ன பண்ணுவார், அங்கேருந்து ஒடியாருவாருங்க, பேண்டிஸு அப்படின்னு சொல்லி ஒடியாந்து அதை எடுக்க வருவார் பாருங்க. உடனே நம்ம கிர்லின் ஜம்ப் பண்ணி மூஞ்சில் ஒரு உத வைப்பாங்க, வச்சது தாங்க தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆள் ஏரில் போயிடுவாருங்க, சரியான அட்டியாக இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, ஓ அவர் வெளில போயிட்டாருன்னு, ஏன்னா அவர் ரிங் அவுட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏரில் போயிட்டு இருப்பார். ஏரில் போகும்போதே சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியமாகவும் இருக்கும். அப்போ அவர் ஏரில் போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமேகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமேகா சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஏரில் அடிப்பார் பாருங்க, அப்படியே ராக்கெட் மாதிரி ரிட்டர்ன் வருவாருங்க, வந்து மறுபடியும் அதே ஸ்டேடியத்தில் என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம கிர்லினுக்கு பயங்கரமான ஆச்சரியம், கிர்லின் மட்டும் கிடையாது சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போ நம்ம அம்பேர் சொல்லுவார், இது வரைக்கும் இந்த உலகத்தில் கமேகாவை யூஸ் பண்ண முடிஞ்ச ஒரே ஆள் நம்மளோட மாஸ்டர் ரோஷி மட்டும்தான், ஆனால் அவரும் இதை எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் யமச்சாவுக்கா பயங்கரமான சந்தேகம், ஃபஸ்ட்டு இந்த பெண்கள்கிட்ட வழிஞ்சான், இப்போ கமேகா இந்த பவரை யூஸ் பண்ணுறான், சந்தேகமே இல்லை இவன் கன்ஃபார்ம் வந்து மாஸ்டர் ரோஷி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தேகத்தில் இருப்பான். இப்போ நம்ம கிர்லின் என்ன பண்ணுவோம், அவனும் கோகு கிட்ட கேட்பான், கோகு பண்ண என்ன கோகு பண்ணுறது அப்படின்னே, கிர்லின் நம்மளால் முடிஞ்சது ஜெயிக்கிறது மட்டும்தான், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி விடாமல் நீ ட்ரை பண்ணு, நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிர்லின்ட்ட வந்து நம்ம கோகு சொல்லுவாங்க. இப்போ கிர்லின் என்ன பண்ணுவார், தான் முயற்சியை விடாமல் உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெறுந்தலையை வச்சுக்கிட்டு அவனை முட்டை வருவாருங்க. அப்போ உடனே மாஸ்டர் நீ எப்போயெல்லாம் கோவப்படுறியா, அப்போயெல்லாம் நீ ஏன் கண்ட்ரோலில் இருப்படா, இப்படி அவசர கொடுக்கத்தனமா நீ பண்ணினா அடி வாங்க போகிறது என்னமோ நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. டக்குன்னு இவர் எம்பிடுவார். அவன் பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள செவுத்தில் போய் மண்டை அடித்து அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துருவோம் செய்வாங்க. அதோடய எழுந்திரிச்சு கிர்லின் வந்து மறுபடியும் அடிக்க வருவாங்க. இப்போ அடிக்க வரும்போது நம்மளோட இவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுவாருங்க, ஒரு கலை மாதிரி இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு டக்குன்னு வந்து இடம் மாறிடுவார்.
சொல்லுவாருங்க. இடம் மாறிட்டு இவர் எங்கே போனாரா அப்படிங்கிறதே சுற்றி உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. உடனே அவன் கெர்லின்னு அவர் உன் பின்னாடி இருக்காரா பாடுறா அப்படிமா. உடனே இவன் பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவர் இவன் பின்னாடி வந்து கழுத்தில் வைப்பாரு பாருங்க ஒரு அட்டி. அவ்வளோதாங்க. அதே இடத்துல இந்த இடத்துல நம்ம கெர்லின் மயங்கி விழவும் செய்கிறான். இப்போ கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகவும் செய்யுது. அப்போ அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் அவன் எழுந்திருக்க மாட்டான், அவன் எழுந்திருக்க இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டை அடிச்சு போட்டுட்டு அழகாக வெளியில் நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ கவுண்டவுன் முடியவும் செய்யுது. இந்த இடத்துல கெர்லின் தோத்திரவும் செய்கிறாருங்க. இந்த இடத்துல ஜாக்கி சான் ஜெயிச்சிடறாரு. சுற்றி மக்கள் கூட்டம் ஒரே ஆரவாரத்தில் ஜாக்கி சானை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளில நடந்தோடனே தோத்த இடத்துல போய் நம்ம கோகு கெர்லின் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஜாக்கியை வந்து நீ கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும், நீ ட்ரைனிங் எடுத்துனா நான் கொஞ்சம் என்னையே பீட் பண்ணுற அளவுக்கு ஆகிடுவா அப்படிங்கும்போது அப்படிம்பாங்க. உடனே நம்ம யமச்சாங்கேருந்து வராமல் நீங்கள் தானே மாஸ்டர் ரோஷி அப்படிம்பாங்க. உடனே 2 பசங்களுக்கு என்னது இவர் ரோஷியா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் இவர் தான் மாஸ்டர் ரோஷி அப்படின்னோடனே நம்ம கெர்லின் இருக்காங்க. ஆகணும் ஆமாம் இவரோட வாய்ஸ் கிட்டத்தட்ட மாஸ்டர் ரோஷியோட வாய்ஸ் மாதிரியே தான் இருக்குது, எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் கோகு சொல்லுவான் ஆனால் அவருக்கு தான் வந்து தலையில் முடி இருக்காது, இவருக்கு முடி இருக்குது அப்படின்னோடனே இது என்னடா முடி இருங்க நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமுடியை பிடிச்சி பிப்பாங்க. தலையிலேருந்து வரவே வராது. நம்ம யமச்சா சொல்லுவான் இப்போ தான் எனக்கு புரியுது, இதுதான் வந்து மாஸ்டர் ரோஷியோட உண்மையான முடி, அவர் தலையில் வந்து வழுக்க மண்டையை தான் வந்து விக்கா வச்சுக்கிட்டு துரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிம்பாரு. உடனே ஜாக்கி பார்த்துட்டு ஏன்டா எவனாச்சும் வழுக்க மண்டையை போய் தலையில் விக்கா வச்சுக்கிட்டு இருப்பானடா, எந்த பொண்ணாச்சும் பார்க்குமாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு இங்கேயும் வந்து ஸ்டாட்டிக் இடிக்கும். உடனே கோகு வந்து மோந்து பார்ப்பாரு. ஆமாம் யமச்சா இவர் வந்து மாஸ்டர் இல்லை, அவர் மேலே வர வாசனை இவர் மேலே வரல, இவன் மேலே வேறு ஏதோ ஆரஞ்சு பர்ஃப்யூம் வாசனை வருது அப்படிம்பாரு. அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மேலே ஒரு பர்ஃப்யூமே அடித்து இதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. ஸோ இவர் உண்மையிலே யார் தான் என்னங்கிறது வந்து இன்னுமே ஒரு உண்மையிலே மாஸ்டர் ரோஷி தானா இல்லை இவன் உண்மையிலே வந்து ஜாக்கி சானா இவர் யாருங்கிறது வந்து இங்கே ஒரு சந்தேகமாகவே போயிட்டு இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும் போது செமிஃபைனல் மேட்ச்சில் அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போகும். இந்த ரவுண்டு வந்து நம்ம கோகு அப்புறம் வந்து நாம இவங்க 2 பேருக்கும் அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போகும். அதுக்காக அம்பையர் வந்து நீங்கள் 2 பேரும் ஸ்டேடியத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவா அப்படி. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஸ்டேடியத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது அப்பயுமே வந்து நாம அதே விருப்பான உடம்போட தாங்க போவோம். அதை பார்த்து நம்ம மாஸ்டர் இவன் இன்னும் அதே குறிக்கோளாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் சொல்லுவார். இப்போ நாம் கோகு இவங்க 2 பேருக்கு அடுத்த சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த சண்டை இன்னுமே விறுவிறுப்பாக இருக்கும். இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி ஓகே, பாய்.